வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். உங்கள் வீட்டில் எல்லாமே ஒரு பார்ட்டி மூடில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு எதுவுமே அனுபவிக்க முடியாமல் தலையில் கை வச்சுட்டு எது பசங்க கொண்டு வந்த கேக்கு, பசங்க கொண்டு வர ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட முடியாமல், பசங்க கூட விளையாட முடியாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா தலைவலி. இந்த தலைவலி கட்டாயம் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை பிடுங்கிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது, மோசமானது. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அதனால் தலைவலி இருக்கிறவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் விமோச்சனம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வலி சம்மந்தமான தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பதிவிடும் போது ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ இந்த தலைவலி பற்றி நம்ம விலாவரை பார்ப்போம். இந்த தலைவலி 2 வகைப்படும். ஒன்று முதன்மை தலைவலி, அதாவது பிரைமரி ஹெட்டேக் சொல்லுவாங்க. இது ஆபத்தில்லாத தலைவலி. இது அநேகமான மக்களுக்கு வரக்கூடிய தலைவலி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி ஹெட்டேக். இது சார்புடைய தலைவலி, அதாவது வேறொரு காரணம் இருக்கும், தலைவலி வரத்துக்கு காரணம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆபத்தான தலைவலி. இந்த ஆபத்தான தலைவலியை பற்றி நம்ம ரொம்ப அழட்டிக்க தேவையில்லை. அது என்னதுனால காரணத்தினால வருது, அதோட ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்ன அபாயமான அறிகுறிகள்லாம் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை நம்ப தெளிவுபடுத்திட்டு தேவையான நேரத்தில் மருத்துவரை பார்த்துட்டு தேவையான டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுட்டா தவிர எப்போ பார்த்தாலுமே தலைவலி வந்தால் அந்த செகண்டரி ஹெட்டேக்கு அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம மண்டையில் போட்டு குழப்பிடக்கூடாது. முதன்மை தலைவலி தெரிஞ்சதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இந்த செகண்டரி ஹெட்டேக்கு ஆபத்தான தலைவலிகளில் என்னென்ன வகைகள்ன்றது பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒன்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம அதை பற்றி மூட்டை கட்டி வச்சுட்டு முதன்மை தலைவலி ரெகுலராக வரக்கூடியதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த செகண்டரி ஹெட்டேக் பார்த்தீங்கன்னாக்கா மெயின்லி என்னென்ன காரணத்தில் வருதுன்னா, இந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், மூளையில் சுற்றி இருக்கக்கூடிய கவரிங்ஸ், நரம்புகள், இரத்த குழாய்கள், இதை சார்ந்து தான் நமக்கு செகண்டரி ஹெட்டேக் வருது. மெயினாக இந்த ட்ராமா, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தலையில் அடிபட்டு நரம்புகள் ஏற்படும், கழுத்தில் பாதிப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி கண்டிஷன்லையும் இந்த செகண்டரி ஹெட்டேக் காரணம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த இரத்த குழாய் சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்க்குள்ளே ஏற்படக்கூடிய ப்ரெஷர், இன்க்ரீஸ் ப்ரெஷர், பிபி ஆகட்டும், இல்லை ரத்த குழாயில் அடப்பு ஏற்படுறதாகட்டும், இல்லை ஸ்ட்ரோக் ஆகட்டும், இதெல்லாம் இந்த செகண்டரி ஹெட்டேக்கில் ரத்த குழாய் சார்ந்ததாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்தது நரம்பு சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜின்னு சொல்லுவாங்க. இது நம்ம மூஞ்சிக்கு சப்ளை பண்ணக்கூடிய 12 நரம்பில் 5வது நரம்பாகும். இந்த 5வது நரம்பு அதிகமான பெயின் சென்சிட்டிவ். இது ஹைப்போதலமஸ் என்ற சிறுமூளைக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால இங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களை உடனுக்குடன் ஹைப்போதலமஸ் மூளை சென்டருக்கு ரிலே பண்ணி அங்கேருந்து பெயின் சென்சிட்டிவிட்டி கார்டெக்ஸ் போயிட்டு அதாவது மேல் மூளைக்கு சென்று தகவலை பார்ப்போம். ஆக இது நரம்பு சார்ந்த தலைவலியாகும். அடுத்தது சிஸ்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிபி ஆகட்டும், இல்லை கேன்சர் ஆகட்டும், இந்த மாதிரி நோயாளிகளுக்கு இது மூளையில் பரவ பட்சத்தில் கட்டாயம் இந்த மாதிரி தலைவலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் செகண்டரி ஹெட்டேக்கு. இப்போ இந்த செகண்டரி ஹெட்டேக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா சில ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. இந்த ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சடனாக ஒருத்தருக்கு தலைவலி வருது, இதுக்கு முன்னாடி எப்பயுமே கிடையாது, திடீர்னு வருதுன்னு பார்த்தோம்னா அது ரெட் ஃப்ளாக். அது ஒரு பயப்படக்கூடிய ஒரு சமீட்சை ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதமாக இருக்கும், எப்பவுமே மிதமாக இருக்கும், திடீர்னு அதிகமாகும், அதுவுமே ஒரு ரெட் ஃப்ளாக். அப்புறம் தூங்கி எழுந்தோன்னே திடீர்னு வந்துச்சுன்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். அதுக்கப்புறமா உங்களுக்கு தலைவலி எப்பயுமே தண்டர் கிளாப்னு சொல்லக்கூடிய அந்த இடிச்சு தலையில் இறங்குற மாதிரி ஒரு தலைவலி வரும், அது ரெட் ஃப்ளாக். அது பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் ப்ளீடிங் ஆகும்போது வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரிஞ்சிட்டோம்னாக்கா நம்ம இந்த செகண்டரி ஹெட்டேக் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம். சரி, அடுத்து முதன்மை தலைவலி என்னென்ன வகைன்னு பார்த்துக்கோம். முதன்மை தலைவலி பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக டென்ஷன் ஹெட்டேக், அதுக்கடுத்தது மைக்ரைன் ஹெட்டேக், ஒத்த தலைவலி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஹெட்டேக். இந்த 3 தலைவலி தான் முதன்மை தலைவலிகள் ஆகும். இதில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது
70% இருக்கக்கூடியது 4 பேரில் 3 பேருக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடியது இந்த டென்ஷன் அட்டாக். இந்த டென்ஷன் அட்டாக் வந்து இளவயதினரில் தாக்கும். இது ஆண் பெண் இருபாலருக்கு வந்தாலுமே பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு தலைவலி இருக்கும். எப்படி ஒரு தலையை சுற்றி ஒரு முண்டா போட்டு இறுக்கி கட்டணுமோ, என்ன ஒரு ஸ்ப்ரெட் இருக்கோ அது மாதிரி இந்த தலைவலியானது பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி இருக்கக்கூடிய வலி ஏற்படும். இதில் வந்து டென்ஷன் ஹெட்டேக்னு ஏன் சொல்கிறோம்னாக்கா, இந்த சதைகள் மற்றும் இந்த கழுத்து சதைகள், ஷோல்டர் சதைகள், அதுக்கப்புறமா இந்த தலையை சுற்றி இருக்கக்கூடிய மெசிடர்ஸ், இந்த மெல்லக்கூடிய சதைகள், இந்த பின்னந்தலையில் ஏற்படக்கூடிய அந்த சதைகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் டென்ஷன் இன் த மசில். அது வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ். மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, டென்ஷனால் வருதுன்னு சொல்லுவாங்க. பட் டென்ஷனால் கிடையாது. இந்த டென்ஷன் அட்டாக் வந்து சதையில் ஏற்படக்கூடிய டென்ஷன், இழுவை, அதனால ஏற்படக்கூடியது. ஆனால் அது காஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெஸ் சொன்னது. இது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக், அதாவது ஜீன் மியூட்டேஷன், இது ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழல் சூழ்நிலை, இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆக இந்த ஜெனட்டிக்கும் என்விரான்மெண்ட்டும், சுற்றுப்புற சூழ்நிலையும் மரபும் ரெண்டும் சேர்ற பட்சத்தில் தான் இது வந்து தூண்டப்படுது. இது ரெண்டுமே பிரித்து பார்த்துட்டோம்னா, இந்த ட்ரிகரை வந்து நடுவில் உள்ள விடாமல் பார்த்துட்டோம்னா இந்த இதை காம்பினேஷன் பண்ண முடியாது. இப்போ ட்ரிகர்லாம் என்னென்ன, எதுதெல்லாம் தூண்டக்கூடிய பொருட்கள் தான் தலைவலியை வந்து ஃபஸ்ட்டு கொளுத்தி போடும். அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, படபடப்பு, நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது, டீஹைட்ரேஷன், நீர் சத்து, போதிய தண்ணி குடிக்காமல் உடம்புல நீர் சத்து இல்லாமல் கஷ்டப்படுறது, இது அப்புறமா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறமா உணவு பழக்க வழக்கங்கள், இதுவுமே வந்து சில வகை உணவுகள் வந்து இந்த ட்ரிகர் பண்ணிவிடும். இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த தலைவலி தூண்டப்படும். ஆக இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை வந்து தடுத்து அதை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமையாகும். அப்படி இந்த டென்ஷன் அட்டாக் வர பட்சத்தில் உடனடியாக நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டோம்னாக்கா அதை அந்த அட்டாக்கை வந்து தள்ளி போடலாம், அது வராமல் பார்த்துக்கலாம். சாதாரண ஒரு பேராஸ்டமாலோ ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையோ இல்லை ப்ரூஃபன் மாத்திரையோ நம்ம சாப்பிட்டுட்டோவே அந்த அட்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணி விட்டுடலாம். சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அதுக்கான ஸ்பெஷல் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இப்போ இந்த டென்ஷன் வகை ஹெட்டேக்கில் நீங்கள் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது, இஇஜி பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாது. இது வந்து எந்த ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை ரேடியாலஜிக்கல் ஃபைண்டிங்களுமே தெரியாத ஒரு வகை தலைவலி, முதன்மை தலைவலி தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரைன் அட்டாக். இந்த மைக்ரைன் அட்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தை தலைவலின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பக்கம் மட்டும் இருக்கக்கூடியது. மெயினாக இந்த கண் புருவம், கண் மேலே, முன்னந்தி, இது பக்கம்லாம் இருக்கக்கூடிய தலைவலி ஆகும். இது பெண்களுக்கு மட்டுமே அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 4 பேரில் 3 பெண்களுக்கு இருக்கும். இது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய தலைவலி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தூரம் நின்று போச்சுனாக்கா, தூரம் நின்று அப்புறமா கட்டாயம் தலைவலின்னு பிரச்சனை கம்மியாகும். நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் நான். இந்த மைக்ரைன் அட்டாக் இதை பற்றி சொல்லணும்னாக்கா, மைக்ரைன் அட்டாக்கு 4 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, ஆரா, அதுக்கப்புறமா ரெகுலர் தலைவலி, அதுக்கப்புறமா போஸ்ட்ரோம் சொல்லுவாங்க. இந்த 4ஆக பிரிப்பாங்க. இதில் வந்து இந்த ப்ரோட்ரோம் அண்ட் ஆரான்னு சொல்லுவது வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணக்கூடிய சில சிக்னல்ஸ் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ஸ்பார்க் பறக்கும், கண்ணுக்குள்ளார அங்கங்கே ஹாலோஸ் தெரியும், கலராக இருக்கும், ஜிக்ஸாக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை அறிகுறிகள். இது தெரிஞ்சாவே உங்களுக்கு தலைவலி வந்துடும் தெரியும், கட்டாயம் வந்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். இது மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது தலைவலி வருதுன்னு தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா காதில் வந்து ஒரு ஆலிசினேஷன் சவுண்டு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும். உணர்ச்சிகள்லாம் வந்து டிங்லிங் சென்சேஷன், கை காலில் டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். அப்புறம் கை காலில் வந்து சில நேரத்தில் மறுத்து போகிறது, பவர் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே வந்து ஆரா சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இது பொதுவாக வந்து உணர்ச்சிகளை வந்து அப்நார்மல் உணர்ச்சிகள் வரக்கூடியதுனால இது இனிஷியல் பீரியடில் உங்களுக்கு எச்சரிக்கையாக உங்களுக்கு வெளிப்படுத்தும். இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா தலைவலி வரும். இந்த ஆரா சிம்டம்ஸ்க்கு அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு வரும். இப்போ வரும்போது கொமட்டிட்டு வரும், வாந்தி வரும், சில பேர் வாமிட் பண்ணாங்கன்னா ஓரளவு தலைவலி குறையும். இது மாதிரி இருக்கிறது டெஃபினட்டிவ் ஹெட்டேக். இந்த மைக்ரைனில் 2வது பேஸ். இது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு 3 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு தலைவலி இருக்கும். இந்த மைக்ரைன் ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா எபிசோடிக்னு சொல்லுவாங்க, இன்னும் கிரானிக்னு சொல்லுவாங்க. எபிசோடிக் என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 12 முறை வரும். இதை கிரானிக்னாக்கா மாதம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். இதை இந்த எபிசோடிக்ன்ற அந்த அப்பப்போ வந்துட்டு போகிற தலைவலியை நம்ம கண்டுக்காம விட்டோம்,
ஒழுங்காக வைத்தியம் பண்ண மட்டும்னா கட்டாயம் கிரானிக் ஹெட்டேக்கில் போய்ட்டு முடியும். இந்த பிளாஸ்டிக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அதுக்கு வந்து தீர்வு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த எபிசோடிக், அதாவது அப்பப்போ வரக்கூடிய தலைவலியை ஒழுங்காக வைத்தியம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த கிரானிக் ஹெட்டேக் வராமல், கிரானிக் மைக்ரைன் ஹெட்டேக் வராமல் தடுத்துக்கலாம். இந்த மைக்ரைன் தூண்டக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு இந்த லைட் வெளிச்சம் இதெல்லாம் வந்து தூண்டும். ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி மன சார்ந்த பொருட்களும் உங்களுக்கு வந்து தூண்டக்கூடும். அது இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, அதிக நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது, டிவியை பார்த்துட்டு இருக்கிறது, வெளிச்சமான பொருட்கள் பார்க்குறது, அதிகமான இரைச்சல், காது கேட்குறது, இதெல்லாமே வந்து தூண்டக்கூடியது. உணவு வகைகள் பார்த்திங்கனாக்கா சீஸு, பட்டரு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தூண்டும். இதுவும் ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரெட் வைன் போன்ற மதுபானங்களுமே தூண்டக்கூடியது. அதனால் இதெல்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுட்டு இதை அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி பழக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த மல்லிப்பூ வச்சுட்டு போகிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். வெயிலில் போகிறீங்களா, கூலிங் கிளாஸ் போட்டு போங்க. அது வந்து ஸ்டிமுலஸ் வந்து வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ஸ்டிமுலஸ், இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் தான் உங்களுக்கு தலைவலியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆக முதல்ல வந்து வராமல் தடுத்துக்கிறதுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டரை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ இந்த வைத்தியன்னு பார்த்தோம்னாக்கா தலைவலியை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். அந்த மைக்ரைன் ஹெட்டேக் ட்ரீட்மெண்ட்டை ஒன்று வராமல் தடுக்கிறது தான் நான் சொன்னேன், இந்த ட்ரிகரிங் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாத்திரை மருந்துமே வராமல் தடுக்கிறதுக்கு டாக்டருங்க தருவாங்க. அதை நீங்கள் 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அட்டாக் வந்து தள்ளி போகும். அதாவது நீங்கள் 1 மாதம் 2 மாதம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து அட்டாக் வராமல் தடுக்கும். இது வந்து வரமுன் காப்போம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். தலைவலி வராமல் தடுக்கிறது. ஸோ வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் உடனே அதை அவாய்ட் பண்ணணும். அதாவது உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கான முயற்சியில் இருக்கணும். உடனடியாக டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா ஏற்கனவே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாத்திரை பாக்கெட்டில் ரெகுலராக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்றணும். பேராசிட்டமால் மாதிரி மாத்திரை கூட உடனே சாப்பிட்டுட்டு வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு மெட்டோகுளோபரமின் மாத்திரை காம்பினேஷனில் போட்டு தருவாங்க டாக்டர், அதை சாப்பிடணும். ரொம்ப அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த கெஃபைன் கலந்த, ரெகாட்டமின் கலந்த இந்த மைக்ரைன் மாத்திரைலாம் கொடுப்பாங்க டாக்டர். அதெல்லாம் வந்து இமீடியட்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் தடுத்துரும். ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுனாக்கா 2 நாள் காலி, கட்டாயம் வந்து உங்களை வந்து பாடப்படுத்தி விட்டுரும். அதனால் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மைக்ரைன் மாத்திரைகளை சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது கிளஸ்டர் ஹெட்டேக் சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டர் ஹெட்டேக் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒற்றை தலை இது மாதிரி தான். இது வந்து என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு கண்ணை சுற்றியும் இல்லை கண்ணுக்குள்ளார மூக்குக்குள்ளார இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர் அதிகமாக சுரந்து செக்ரீஷன்ஸ் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு 1000ல் ஒருத்தருக்கு ரொம்ப ரேராக தான் வரக்கூடியது. இது வயசு கம்மியானவங்களுக்கு தான் வரக்கூடியது. இது ஒரு வகை அதிகமான இன்டென்சிட்டியோட வந்து உங்களை பாதிக்கும். இதுக்கான வைத்தியமே பார்த்தீங்கன்னா டேப்லெட் இது மாதிரி தான் சாப்பிட்ணும். ஸோ கிளஸ்டர் ஹெட்டேக்ன்றது ஒரு பக்கம் மட்டும் வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளில் வந்து ஒரு 15 20 முறை அப்பப்போ வந்துட்டு போகும். இதுலேயும் எபிசோடிக்னு சொல்லக்கூடிய அப்பப்போ வரக்கூடியது. இதையும் நம்ம கண்டுக்காமட்டோம்னா நம்ம மைக்ரைன் மாதிரியே இதுவும் இந்த கிளஸ்டர் ஹெட்டேக்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் ஹெட்டேக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். இப்போ கடைசியாக பார்த்தோம்னா இந்த ஹெட்டேக்கில் நம்ம அவஸ்தைப்படும் போது நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் வகை வந்து இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, போதிய நீர் சத்து இல்லாமல் இருக்கிறது, ப்ராப்பராக வந்து ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம தடுத்துக்கணும். இன்னொன்று ஹெட்டேக்குன்னு வந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம அட்ரஸ் பண்ணணும். உடனே அதை நம்ம மாத்திரை சாப்பிட்டுட்டு அவாய்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா கட்டாயம் வந்து அது உங்களை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் 2 வகை வைத்தியத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி இந்த வாமிட்லாம் வரும்போது இந்த இஞ்சி ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் வந்து ஓரளவு வாமிட்டு தன்மையை குறைக்கும். ஆக இந்த தலைவலி பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிட்டோம்னாக்கா இது ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ ப்ரைமரி ஹெட்டேக், செகண்டரி ஹெட்டேக், செகண்டரியை மூட்டை கட்டி போட்டுருங்க. ஏன்னா 100.5லேருந்து 1% தான் வரும், எல்லாத்துக்குமே வராது. உடனே சிடி ஸ்கேன் எடுக்கிறேன்னு ஓடிடாதீங்க. நீங்கள் டாக்டரை பாருங்கள். டாக்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னென்ன இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்து நீங்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணி மீதி நேரம் ஃபுல்லாகவே ப்ரைமரி ஹெட்டேக் தான். ப்ரைமரி ஹெட்டேக் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இதுலேருந்து வெளியில் வந்து உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஹெட்டேக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வரும் பதிவுகளில் மற்ற இடத்துல வந்து ஹெட்டேக்கு
நரம்பு இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த தலைவலி பற்றிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய லைக் பண்ண தான் நிறைய பேருக்கு பரவும். அப்போ தான் அதை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கும். தேவையானவங்களுக்கு இதை போய் சென்றடையும். அடுத்தது நேரடியாக ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அப்பப்போ இந்த வலியை பற்றி சொல்லக்கூடிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.